ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொங்கு வேளாள கவுண்டரில் 2001 பிறந்த சுத்த ஜாதக பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் ரஞ்சனி, படிப்பு பிகாம் பிஏ, பிறந்த தேதி 13/2/2001, நேரம் 4:30 PM, கிழமை செவ்வாய், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, லக்கணம் கடகம்ங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. தந்தை பெயர் நடராஜன், தாயின் பெயர் தெய்வானை. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் செம்பன்குளம் சேர்ந்தவங்க. இவங்களோட முகவரி பார்த்துட்டிங்கன்னா கோவைங்க. சொத்து விபரம் சொந்த வீடு ஒன்று இருக்குதுங்க. காலி இடம் 18 சென்ட்டுங்க. வாடகை 20,000ங்க. மந்த்லி இன்கம் பார்த்துட்டிங்கன்னா 1,00,000. எதிர்பார்ப்பு வேலை, படிப்பு, பூமி இருக்கிற மணமகனாக எதிர்பார்க்குறாங்கங்க. அடுத்ததாக பெயர் ஜெயஸ்ரீ, படிப்பு MBA, பிறந்த தேதி 9/6/2001, நேரம் 11:48 PM, கிழமை சனிக்கிழமைங்க. ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராடம், லக்னம் சதயம்ங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க சுபமாயிருச்சுங்க. தந்தை பெயர் சுந்தரராஜ், தாயின் பெயர் கிருஷ்ணவேணி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் அந்தவன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் செல்வநாயகி அம்மனுங்க. முகவரி கோவைங்க. சொத்து விபரம் 4 வீடு இருக்குதுங்க. வாடகை 30,000ங்க. மொத்த சொத்து மதிப்பு 2 கோடிங்க. எதிர்பார்ப்பு எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்ல ஃபேமிலியாவோ ஃபாரின் ஃபைலாக இருந்தாலும் சரின்னு சொல்கிறாங்கங்க. அடுத்ததாக பெயர் லக்ஷனா, படிப்பு MBA, பிறந்த தேதி 28/3/2001, நேரம் 6:55 PM, கிழமை புதன், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, லக்னம் கன்னிங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. தந்தை பெயர் சண்முகம், தாயின் பெயர் துளசிமணி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் கூரை குளத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பொன்காளியம்மனுங்க. முகவரி ஈரோடுங்க. சொத்து விபரம் பூமி 9 ஏக்கர் இருக்குதுங்க. ஃபைனான்ஸ் வச்சுருக்காங்கங்க. எதிர்பார்ப்பு அடிப்படை சொத்துல மணமகனாகவும் படித்து நல்ல வேலையில் இருக்கிற மணமகனாகவும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஹேமபிரியா, படிப்பு BE, பிறந்த தேதி 14/9/2001, நேரம் 5:06 PMங்க, கிழமை வெள்ளிங்க. ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், லக்னம் கும்பங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தங்க. தந்தை பெயர் ரத்னம், தாயின் பெயர் மலர்கொடிங்க. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் செம்பங்குளத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் செல்லியம்மனுங்க. முகவரி இடப்பாடிங்க. சொத்து விபரம் 7 ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க. எதிர்பார்ப்பு கவர்மெண்ட் இல்லைன்னா ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிற மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் விஷ்ணுபிரியா, படிப்பு MCA, பிறந்த தேதி 14/1/2001, நேரம் 6:18 AM, கிழமை ஞாயிறுங்க. ராசி சிம்மம், நட்சத்திரம் உத்திரம், லக்னம் தனுஷுங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தங்கை ஒருத்தங்க. தந்தை பெயர் செங்குட்டவன், தாயின் பெயர் கல்பனா. இவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா செல்லாண்டி அம்மனுங்க. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் வேண்டுவன் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி நாமக்கல்ங்க. சொத்து விபரம் பிளாட் 2 வச்சுருக்காங்க. சொத்து மதிப்பு 3 கோடிங்க. எதிர்பார்ப்பு IT இல்லை கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் வைஷாலி, படிப்பு BSCங்க, பிறந்த தேதி 25/12/2001, நேரம் 1:30 AMங்க, கிழமை செவ்வாய், ராசி மேஷம், நட்சத்திரம் அஸ்வினி, லக்னம் கன்னிங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க. தந்தை பெயர் பழனிசாமி, தாயின் பெயர் வசந்தாமணி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் தோட கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பெரியநாயகி அம்மனுங்க. முகவரி பார்த்துட்டிங்கன்னா மாத்தூருங்க. சொத்து விபரம் 10 ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க. சொந்த வீடு இருக்குதுங்க. ஆற்று பாசனம் வச்சுருக்காங்கங்க. மொத்தம் சொத்து மதிப்பு பார்த்துட்டிங்கன்னா 3 கோடிங்க. இவங்களோட ஃபேமிலி இன்கம் 50,000ங்க. எதிர்பார்ப்பா ITயில் ஒர்க் பண்ணுற 60,000 சேலரி வாங்குற 10 ஏக்கர் பூமி கொண்ட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஸ்வேதா, படிப்பு BTech IT, பிறந்த தேதி 8/2/2003, நேரம் 5:28 AM, கிழமை சனிங்க. ராசி மேஷம், நட்சத்திரம் அஸ்வினி, லக்னம் மகரம்ங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. தந்தை பெயர் ரவிக்குமார், தாயின் பெயர் சுஜாதா. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் பயிரங்குட்டத்தை சேர்ந்தவங்க. அன்னமார் குலதெய்வம் அன்னமார் கோவிலுங்க. முகவரி திருச்சிங்க. சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க. வாடகை வருமானம் 90,000ங்க. சொத்து மதிப்பு 5 கோடிங்க. இவங்க எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு டிகிரி படித்து சொந்த தொழில் வச்சுருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் காவிஸ்ரீ, படிப்பு BSc, பிறந்த தேதி 26/10/2001, நேரம் 1:43 PM, கிழமை வெள்ளி, ராசி கும்பம், நட்சத்திரம் அவிட்டம், லக்னம் மகரம்ங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தருங்க. தந்தை பெயர் அர்ஜுனன், தாயின் பெயர் திலகவதிங்க. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் பில்லன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பொன்னழகு நாச்சியம்மனுங்க. முகவரி நம்பியூருங்க. சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க. காலி இடம் இருக்குதுங்க. இவங்களோட சொத்து மதிப்பு பார்த்துட்டிங்கன்னா 2 கோடிங்க. எதிர்பார்ப்பு அடிப்படை வசதி இருக்கிற மணமகனாகவும் சொந்த தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிற மணமகனாகவும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஹர்ஷினி, படிப்பு BTechங்க, பிறந்த தேதி 16/8/2001, நேரம் 5:12 PMங்க, கிழமை வியாழன், ராசி மிதுனம், நட்சத்திரம் புனர்பூசம்ங்க, லக்னம் மகரம்ங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, தங்கை ஒருத்தங்க. தந்தை பெயர் சசிகுமார், தாயின் பெயர் சித்ரா. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் பண்ணை குளத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் எட்டுக்கை அம்மனுங்க. முகவரி நாமக்கல்ங்க. சொத்து விபரம் சொந்த வீடு வச்சுருக்காங்க. 5 ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க. சொத்து மதிப்பு 4 கோடிங்க. எதிர்பார்ப்பு படிப்பு IT ஃபீல்டில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் கிருத்திகா, படிப்பு இன்ஜினியரிங்க. பிறந்த தேதி 21/11/2001, நேரம் 4:56 PM, கிழமை சனிக்கிழமைங்க. ராசி மகம், நட்சத்திரம் திருவோணம்ங்க, லக்னம் மேஷம்ங்க. இவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. தந்தை பெயர் கணேசன், தாயின் பெயர் கமலவேணிங்க. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பெரிய கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பெரியநாயகி அம்மனுங்க. கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சொத்து விபரம் நேரில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கங்க. எதிர்பார்ப்பு படிப்பு நல்ல வேலையில் இருக்கிற மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மித்ரா, படிப்பு MBA. பிறந்த தேதி 13/10/2001, நேரம் 8:29 AM, கிழமை சனிங்க. ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம், லக்னம் விருச்சகங்க. தந்தை பெயர் செல்வராஜ், தாயின் பெயர் சுகந்தி. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க சகோதரர் ஒருத்தங்க. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் முத்தன் குலத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பெரியநாயகி அம்மனுங்க. முகவரி கோவை. சொத்து விபரம் 2 ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்கங்க. மொத்தம் 6 கோடி இருக்குதுங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.